தமிழ்நாடு கேரள எல்லையில் உடலில் காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த காட்டு யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், யானைக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுது? தற்பொழுது இந்த யானை மருத்துவ குழுவினர் அளிக்கக்கூடிய சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. இந்த யானையினுடைய உடல்கள்ல அதாவது முதுகு பகுதி, தலைப்பகுதிகளில் எல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக தமிழக கேரள எல்லை பகுதியான இந்த அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றில தான் இந்த யானையானது கடந்த சில நாட்களாக தண்ணீருக்குள் இறங்கி நின்று கொண்டிருந்திருக்கிறது. அது எங்குமே வேறு எந்த பகுதிக்கும் செல்லாமல் தண்ணீரிலேயே நின்று கொண்டிருந்த காரணத்தினால அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள் அதை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அந்த யானையை இரு மாநில வனத்துறையினரும் கண்காணித்து வந்த நிலையில தான் அதனுடைய உடலில் காயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தண்ணீருக்குள் இறங்கி நிற்பது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து தமிழக வனத்துறை மருத்துவ குழுவினர் அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்து அந்த யானைக்கு பிடித்த உணவுகள் மூலமாக நோய் எதிர்ப்பு மருந்துகளும் அதே போல ஊட்டச்சத்து மருந்துகளும் வழங்கி வருகிறார்கள். தற்போதைய நிலையில அந்த யானை மருத்துவ குழுவினர் அளிக்கக்கூடிய சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. இருந்தாலும் அந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த யானையினுடைய உடல் நலம் தேறி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த மருத்துவ குழுவினர் சிகிச்சையை தொடர்ந்து செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.